தனுஷ் அவர்களுடைய நயன்தாராவோட பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல விக்னேஷ் சிவன் அவர்களுடைய உண்மையான முகத்தை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சில நாட்கள விக்னேஷ் சிவன் அண்ணா கூட எனக்கு பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் நான் அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல் முறை எப்படி அவரை மீட் பண்ணனா நயன்தாரா மேம் அவர்களுடைய லிப்பாம் கம்பெனியை பத்தி ஒரு வீடியோ போடும்போது என்னால அவர்கிட்ட பேச முடிஞ்சது. அப்படி நான் அவர்கிட்ட பேசும்போது எஃபிலோல இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு டைம் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காம இதை என்னோட வீட்டோட அட்ரஸ், இங்க வா, இங்க நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா நான் யார்கிட்ட போய் எனக்கு 22 வயசு 23 வயசு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அவங்க என்ன ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா முதல் முறையா இந்த சின்ன பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவர் தான் விக்னேஷ் சிவன் அண்ணா. ஒரு 22 வயசுல தன்னுடைய வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் கிட்ட தரிக்கு சமமா உட்கார்ந்து பேச வச்சாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறை இவரும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவர் என்னைய பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கு வெறும் 22 வயசு தான் ஆச்சு, இவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் மோர் ஓவர் ஒரு நாள் அவர் திருப்பூர்ல இருக்கும்போது தம்பி காலைல சாப்பிட மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் எதிர்ச்சியா என்னோட அல்டோ எடுத்து நான் போயிட்டேன் அவர் பாக்குறதுக்கு. டக்குன்னு அவர் என்கிட்ட இங்க பக்கத்துல இன்னும் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, அங்க போய் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டார். நானும் அப்போ என்னோட பெரியப்பா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, அந்த ஹோட்டல் பேர் சொன்னேன். டக்குன்னு அவர் சரி ஓகே அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உன் கார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் போய் என்னோட அல்டோ கார் எடுத்துட்டு வந்தேன். மே பேக் வச்சிருக்காரு, மிகப்பெரிய ஒரு டைரக்டரா இருக்காரு. என் கூட ஒரு அல்டோல வரணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல, இருந்தாலும் வந்தாரு. எனக்கு இவ்வளவு தன்னம்பிக்கையை கொடுத்து இவ்வளவு நல்ல மனுஷனா ஒருத்தர் இருக்கிறப்போ அவரை பத்தி சோசியல் மீடியால நெகட்டிவா பேசும்போது நான் அவருடைய குணத்தையும் அவர் எவ்வளவு சிம்பிளான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலைன்னா நான் உண்மையிலுமே நல்ல மனுஷனா இருக்க முடியாது. அண்ட் விக்னேஷ் அண்ணா, நான் உங்ககிட்ட இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன், யூ ஆர் a great inspiration.